ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜாலி தான் vlogs. பார்ட் 2 வீடியோ பார்க்கலாமா? மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள். ஸோ டே 1ல் நம்ம என்னென்னலாம் பார்க்கலான்றதை நான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் நம்ம வந்து முடிச்சிடலாம், அதான் நல்லாயிருக்கும். ஸோ அதில் வந்து ஒரு 2-3 ஆக்டிவிட்டீஸ் வந்து இருக்கும். நமக்கு வந்து கயாக்கிங் இருக்கும், அப்புறம் வில்லேஜ் போட் இருக்கும், அப்புறம் நார்மல் போட் இருக்கும், அப்புறம் ஸ்பீட் போட் இருக்கும். இது எல்லாமே நீங்கள் ஒரு 10 to 15 மெம்பர்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து காஸ்ட் வந்து கம்மியாகும். ஸோ இப்போ நாங்கள் 2 பேர் போனதுனால காஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. நீங்கள் இது வந்து 2 ஹார்ஸ் வந்து இங்கே நம்ம வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது. நீங்கள் கயாக்கிங்னா நீங்களே தான் போகிற மாதிரி இருக்கும். அண்ட் உங்களுக்கு கூட வந்து ஒரு கைடும் வந்துருவாங்க. ஸோ பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா அதுக்கு அதில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து இங்கே ஒரு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன் அக்வா ரைடர். ஸோ அவங்க வந்து எங்களுக்கு கொஞ்சம் சீப்பஸ்ட்டாக பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அவங்களோட நம்பரும் நான் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் போகிற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அவங்களுக்கே நீங்கள் கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. அண்ட் இவங்க வந்து நம்ம ரூம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ரூம் சொன்னால அவங்க கூட டைப்பு. ஸோ அதனால் நமக்கு இன்னும் கம்மியாகவும் இருக்குது. இன்னும் இதில் வந்து பேராகிளைடிங் அதெல்லாமே இருக்குது. அதெல்லாம் நம்ம பீச்சில் பண்ண வேண்டிய ஆக்டிவிட்டீஸ்லாமும் இருக்குது. ஃபஸ்ட்டு டே வந்து நீங்கள் இதை வந்து கவர் பண்ணிக்கோங்க. நீங்கள் கப்புள்ஸாக போகிறீங்கன்னா வில்லேஜ் போட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. சூப்பர் வர்த் அண்ட் அட்வென்ச்சர்ஸாக இருந்தது. இந்த பிளேஸ்லாம் வந்து ஃபுல்லாக க்ரீனிஷாக இதெல்லாம் இந்த மேங்க்ரூவ் ட்ரீஸ் ஃபுல்லாக சுற்றி ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே வந்து நமக்கு அந்த ஓட்டுற அவரே வந்து எடுத்து கொடுக்குறாரு அழகாக. இது வந்து மிஸ் பண்ணாமல் வந்து இங்கே வந்து இன்னொன்று என்னென்னா இங்கே வந்து நமக்கு ட்ரோன் ஷாட் எடுத்து தராங்க. அது வந்து 1500 சொல்கிறாங்க. உங்களால் முடிஞ்சால் பேரம் பேசுங்க. பட் ஆனால் எங்களால் முடியல. ஸோ அதனால் 1500 ஓகே வர்த்தாக இருந்தது. அவங்க ஒர்க் பார்த்தோம். ஸோ அதனால் நாங்கள் வந்து ஓகே சொல்லிட்டோம். இது வந்து நமக்கு சாஃப்ட் காஃபிஸாகவும் நமக்கு தராங்க. அண்ட் நம்ம அங்கே ட்ராவல் பண்ணிவிட்டு வந்தோடனே இங்கே வந்து இந்த பிளேஸில் வந்து ரெஸ்ட் பிளேஸ் இது. ஸோ இந்த இடத்துல வந்து இங்கே கொஞ்சம் ஆழ கம்மியாக இருக்கிறதுனால இங்கே நம்மளை வந்து விளையாட விடுறாங்க. அண்ட் நம்ம வந்து அந்த பேக்கேஜில் ஃபிஷ்ஷிங் இருந்துச்சுன்னா கூட நம்ம ஃபிஷ்ஷிங் எப்படி வந்து மீன் பிடிக்கிறதுலாம் சொல்லித்தர அந்த பேக்கேஜில் இருந்ததுன்னா அதுவுமே சொல்லித்தராங்க. ஸ்பீட் போட் ஆக்டிவிட்டீஸ் அதெல்லாமே இருக்குது. அண்ட் இங்கே சாப்பிட்றதுக்குமே நமக்கு ஜூஸ் அப்புறம் வந்து இளநீ அதெல்லாமே விற்கிறாங்க. ஸோ இது வந்து ரிலாக்ஸேஷனுக்காக நீங்கள் ஜாலியாக இங்கே வந்து ஃபேமிலியோட போகிறீங்கன்னா நல்லா விளையாடலாம். ஸோ அதை தாண்டி அதை முடிச்சுட்டு வந்தோன்னா தான் இந்த ட்ரோன் ஷாட்டு நம்ம முன்னாடியே சொல்லிட்டோன்னா சூப்பராக எடுப்பாங்க. நீங்கள் அதை அந்த ஷார்ட் போய் நீங்கள் பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கே தெரியும். பார்த்தீங்களா சூப்பராக இருந்ததில்ல. இது ஒரு 1 மினிட்டுக்கான வீடியோ கொடுத்தாங்க. நமக்கு வந்து ஒர்த்தாக இருந்துச்சு. அவங்க ஒர்க்குமே நல்லா இருந்தது. அண்ட் இது வந்து நீங்கள் டோட்டலி வந்து பயப்படவே வேணாம். செம்ம சேஃப்டி. நமக்கு சேஃப்டி ஜாக்கெட்ஸும் கொடுத்துட்றாங்க. அண்ட் சேஃப்டியாகவுமே நமக்கு ரொம்ப அந்த கேப்டன் வந்து நம்ம சேஃப்டியாக கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒர்த்து. நீங்கள் பசங்க கூட போகிறீங்கன்னா நிஜமாக இதில் வந்து என்ஜாய் பண்ணலாம். அப்படியே நாங்கள் நெக்ஸ்ட்டு போன பிளேஸ் தான் காவேரி பார்க். இங்கே வந்து நம்ம ஊர் ஜூ மாதிரி. ஸோ குட்டி பசங்களாம் கூப்பிட்டு போகிறீங்க. இது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அங்கேயே உள்ள பார்க்கிங் இருக்குது. பார்க்கிங் ஃப்ரீ தான். இது வந்து ஓப்பன் வந்து 10 to 6 வரைக்கும் ஓப்பனில் இருக்குது. பர் பர்சனுக்கு வந்து 100 rupees அடல்ட்ஸ்க்கு. இது வந்து நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஃபோட்டோ எடுக்கிற பிளேஸ்லேருந்து பார்க்கு, குழந்தைங்க விளையாடுற பார்க்கு எல்லாமே இருக்குது. குழந்தைங்க மட்டும் இல்லை, பெரியவங்க கூட விளையாடலாம் ஜாலியாக. நான்லாம் நல்லா ஊஞ்சலில் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தேன். அண்ட் இங்கே யானை சவாரி, மெயினாக இந்த யானை சவாரி தான் இருக்குது. இது வந்து உங்களுக்கு இது வரைக்கும் நீங்கள் போனதே இல்லைன்னா இங்கே ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். இந்த யானை வந்து கங்கா, செம்ம க்யூட். இது அழகாக வந்து நம்மளை வந்து ஒரு பயமே நம்ம பக்கத்தில் போனால் சில யானைலாம் நம்மளை பயப்படுத்தணும். ஆனால் இது அழகாக வந்து ஸ்வீட்டாக சமத்தாக இருந்தது. நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக கங்காவை பாருங்கள், சூப்பராக இருக்கும். அது ஜாலியாக விளையாடும், அதெல்லாம் பாருங்கள். அண்ட் இந்த யானை சவாரிக்குமே வந்து நமக்கு டைமிங்ஸ் இருக்குது. 3 o'clock மேலே தான். அதுக்கு முன்னாடி வந்து அது லஞ்ச் பிரேக் இருக்கும். ஸோ அந்த டைமிங் பார்த்து நீங்கள் வந்து இந்த பிளேஸ்க்கு போகிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நிறைய இங்கே சிற்பங்கள்லாம் இருந்தது. அதுக்குள்ளலாம் அழகாக வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அண்ட் இங்கே ஃபிஷ் அக்வேரியம் இருக்குது. நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ் இருந்தது. அழகழகாக இருந்தது, பாருங்கள்.
அப்படியே ஃபிஷ் அக்வேரியம் முடிச்சுட்டு வெளில வந்தோன்னே அங்கே வந்து ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் இருக்கும், ரொம்ப நீட்டாக இருக்குது. அண்ட் இங்கே ப்ளே ஏரியாவும் இருக்குது, கேரம், அதுக்கப்புறம் வந்து நிறைய கேம்ஸ்லாம் இருக்குது. அண்ட் இங்கே வந்து அந்த ஸ்னேக் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம பேர்ட்ஸ் அதெல்லாம் வந்து நம்ம கையில் தொட்டே பார்க்கலாம். இது வந்து நம்ம ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னா 50 ருபீஸு. நீங்கள் வந்து போனீங்கன்னா இந்த குட்டி இது வந்து இதுக்கு வந்து 2 வயசு தான் ஆகுது. அழகாக விளையாண்டுச்சு. ஆனால் எனக்கு பயம், அதனால நான் தூக்கல. அண்ட் இங்கே வந்து நான் ஆஸ்ட்ரிச் எக்கு, அப்புறம் நிறைய டைப்ஸ் ஆஃப் பழைய காலத்து ஸ்டோன், அதுக்கப்புறம் பழைய காலத்து காயின்ஸு, அதுக்கப்புறம் அந்த பட்டர்ஃப்ளை எப்படி வந்து அது வந்து பட்டர்ஃப்ளையாக உருவாகுது, அந்த இதெல்லாமே ஹிஸ்ட்ரி எல்லாமே இருந்தது. ஸோ நீங்கள் பசங்களுக்கு இதுப்பாக போனீங்கன்னா அழகாக சொல்லித்தரலாம். அண்ட் இந்த ஸ்னேக் வந்து ரொம்ப அமைதியாக அழகாக அது பாட்டும் விளையாடிருந்துச்சி. நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் அது பாட்டும் அழகாக விளையாடும்னு நினைக்கிறேன். அண்ட் இதோட ஹிஸ்ட்ரி எல்லாமே அந்த ஸ்னேக்கோட ஹிஸ்ட்ரி அண்ட் இங்கே இருக்க ஒரு அனிமல்ஸு, அதுக்கப்புறம் இங்கே இருக்க அந்த காயின்ஸு, அதை பற்றி ஹிஸ்ட்ரி எல்லாமே வந்து அங்கே இருக்க ஒரு பர்சன் வந்து சொல்கிறாங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் பசங்களை கூட்டு போனால் கூட நம்ம பழைய காலத்து காயின்ஸு, அதுக்கப்புறம் அந்த ஆஸ்ட்ரிச் எக்கு, இது எல்லாமே பார்த்து பசங்களுக்கு இந்த இடம் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்கள் இந்த இடத்துக்கு கூப்பிட்டு போங்க. அப்படியே இங்கேருந்து வெளியே வந்தால் நமக்கு ஒரு கெஃபே இருந்தது. அங்கே வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் பிரெட் ஆம்லேட்லேருந்து ஜூஸஸ், ஃபலூடா அந்த மாதிரி இருந்தது. அதுக்குள்ளே அந்த கெஃபேக்குள்ளேருந்து நம்ம வெளியே பார்த்தாலுமே அவ்வளோ சூப்பராக இருந்தது வியூவை. ஸோ இங்கே வந்து நமக்கு கம்பல், அதுக்கப்புறம் வந்து இந்த யானைலாம் வச்சுருந்தாங்க. அந்த யானைலாம் வந்து ஒரு பெரிய யானை, ஒரு அம்மா யானை, அதுக்கு வயிற்றில் ஒரு குட்டி குழந்தை, அந்த மாதிரி க்யூட்டாக அந்த சிலைலாம் இருந்தது. சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு வேணும்னா அது ஒரு மெமரிஸாக வாங்கிக்கோங்க. பட் ஆனால் 700 சொல்கிறாங்க, கம்மியே பண்ண மாட்றாங்க. ஸோ இது நீங்கள் வந்து இங்கே உள்ளே வந்து நீங்கள் வந்து சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா கேன்டீன் எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி நூடுல்ஸு, மேகி, பாஸ்தா இந்த மாதிரி தான் இருக்குது. ஜூஸ் ஐட்டம்ஸ், ஃபலூடா ஐட்டம்ஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு மதியானம் போல் இங்கே வந்துட்டிங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஒரு 1:00 அந்த மாதிரி சாப்பிட்டு வந்துட்டிங்கன்னா இங்கே நல்லா சுற்றி பார்த்துட்டு கரெக்டாக யானை 3:00 வரும். ஸோ அதையும் பார்த்துட்டு போகிறது கரெக்டாக இருக்கும். இங்கே 2 சைடுமே வந்து கேம்ஸ் இருக்கும், பார்க் இருக்கும். இங்கேயுமே பார்க் இருக்கும். ஃப்ரண்ட் சைட்லேயும் ஒரு பார்க் இருக்கும், பேக் சைட்லேயும் ஒரு பார்க் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்து குழந்தைங்க இப்போ எல்லாரையும் கூப்பிட்டு வரீங்கன்னா கொஞ்சம் அவங்கள வந்து ஆக்குப்பையாக வச்சுக்கலாம். அண்ட் இங்கே ஃபோட்டோஸ் எடுக்கிற ஸ்பாட்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு வந்து இது போகும்போது எனக்கு நம்ம வண்டலூர் ஜூ பார்க்குற மாதிரி தான் இருந்தது. சேம் அதே மாதிரி செட்டப்பில் தான் இருந்துச்சு. கண்டிப்பாக பசங்க வந்து இது ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. அண்ட் நம்ம வந்து இந்த இடத்துல வந்து யானைலாம் வந்து அந்த இடத்துல கட்டி வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம அந்த இடத்தையுமே பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து அந்த யானை கட்டி வச்சுருக்க இடத்துக்கிட்ட போய் பார்த்தா இந்த ட்ரீயில் வந்து அழகாக கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் இங்கே நிறைய டைப்ஸ் ஆஃப் பறவை, கோழி, ஆஸ்ட்ரிச் அந்த மாதிரி நிறைய இருந்தது. ஸோ அதை பார்த்துட்டு வாங்க ஒரு கிளிம்ஸ். இது வந்து நமக்கு வந்து இந்த பேர்ட்ஸ்க்குலாம் ஃபுட் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பேர்ட்ஸ்லாம் நம்ம மேலே வந்து உட்காரலாம். அதுக்கு நம்ம ஃபுட்டு வந்து ப்ரொவைட் பண்ணலாம். அந்த மாதிரி இருந்தது. பட் ஆனால் இது எல்லாத்துக்குமே நமக்கு வந்து காசு தான். ஸோ ஆனால் அது சேஃப்டியாக நீங்கள் வந்து கோல்டு செயின் அந்த மாதிரி போட்டு போகிறீங்கன்னா அங்கே போகாதீங்க. ஏன்னா அது வந்து செயினை வந்து கடிச்சிரும். அண்ட் இங்கே வந்து ஒட்டகம் இருந்தது. ஸோ ஒட்டக சவாரியும் இருக்குது, யானை சவாரியும் இருக்குது. அண்ட் இந்த இடத்துல நிற்கிறான் பார்த்தீங்களா, கொம்பன் அவன் வந்து ரொம்ப சேட்டை பிடிச்ச பையன். யார் இந்த வழியாக போனாலும் வந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி அடிக்கிறது, அவன் பண்ணுற சேட்டைகளை பாருங்களேன் எப்படி பண்ணுறான்னு. அண்ட் இங்கே வந்து உள்ளேயே வந்து ரெசார்ட்மே இருக்குது. ஸோ இப்போ தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு வராங்க. 2 ஸ்விம்மிங் பூலோடு வருது. ஸோ பர் டேக்கு வந்து 5000 ஐ திங்க் ஸோ. பட் ஆனால் நல்லா இருந்தது அந்த வியூ. ஸோ நீங்கள் போனீங்கன்னா அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு வந்து நீங்கள் போனீங்கன்னா உள்ளே இருக்க அந்த ஆக்சஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக வரும். ஸோ அப்படியே முடிச்சுட்டு வெளில வந்துட்டு நல்லா ஒரு பெரிய மீன் வாங்கி நல்லா சாப்பிட்டுட்டு நம்ம கோகோனட் ஆயிலில் பொரிச்சு தராங்க. சூப்பராக இருந்தது. அதை நீங்கள் போனீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். அண்ட் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து தான் கோலம் பீச், நல்லா ஸ்டோன்ஸ்லாம் வச்சு சூப்பராக இருந்தது. அந்த பிளேஸே வந்து நல்லா ஜில்லுன்னு இருந்து 4:00 மேலே வந்து அங்கே வந்து நல்லா ஜில்லுன்னு ஆகிடுதா. ஸோ பீச்சில் நம்ம விளையாடவும் ஜாலியாக இருந்தது. ஸோ அப்படியே காலெலாம் நினச்சிட்டு நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம ரூமுக்கு வந்து போயாச்சு. அண்ட் இங்கே வந்து கோவா மாதிரியே நைட் வைப் வந்து சூப்பராக இருக்குது. வர்க்லா கிளிஃப் ஸ்ட்ரீட் பீச் ஒட்டியே இருக்கும். செம்ம ஹேப்பனிங்காக இருக்கும். அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you next video. Ta-ta.